வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நம்ம ஜீவா டுடே தொடங்கப்பட்டதிலிருந்தே மத நல்லிணக்கம், சாதி மறுப்பு சிந்தனை, மக்களுக்கான பகுத்தறிவு கருத்துக்கள், சமூக நீதி கருத்துக்களை நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். ஜீவா டுடேயை பொறுத்தவரையும் பிற இந்திய மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு எந்த அளவுக்கு முற்போக்காகவும் மத நல்லிணக்கமாகவும் இங்க ஒரு இயல்பாகவே மனிதர்களிடம், அதாவது அவங்க பெரியாரிஸ்டா இருக்கணும், கம்யூனிஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இயல்பாகவே ஒரு வெறுப்பு அரசியல் என்பது பிற மொழியினரிடம், பிற மதத்தினரிடம், பிற மாநிலத்தினரிடம் இல்லாத மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருக்கு. ஆனால் இங்கு எப்படியாவது ஒரு ஒற்றைத்துவ கலாச்சாரம், இது ஒரு இந்து நாடு, இது ஒரு இந்துக்களுக்கான இந்துக்களுக்கான உணவு கலாச்சாரம், இந்து கடவுள்கள் மட்டும்தான் இருக்கணும், இந்து கோவில்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பரப்புகின்ற வேலை செய்யறாங்க. இந்து கோவில் எது? இந்து கோவிலுங்கிறது இந்துக்களுக்காக இருக்கா? இந்து கோவில்ல கல்லர், அகமுடியர், நாடாறு, பள்ளர், பறையர், கோனார் எல்லாரும் போறதுக்காக கோவிலா இருக்கா? இந்துக்களுக்கான இடமா கோவில் கருவறை இருக்காங்கிறது இன்னொரு கேள்வி. ஆனா இப்படி இந்துக்களுக்காக பேசுகிறோம் என்று சொல்பவர்கள் இதன் மூலமாக பிற மதத்தினர் மீது, குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள், இஸ்லாமியருடைய உணவு முறைகள், இஸ்லாமியருடைய உடை கலாச்சாரம், இதன் மீதான ஒரு வன்முறையை, தாக்குதலை ஏற்படுத்திடலான்னு அவங்க முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் அது நடக்கலைங்க. எங்கெங்கேயோ போய் பருதாவுக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாங்க. கர்நாடகால நடந்துச்சு, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது, குஜராத்ல அநியாயத்துக்கு நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் செய்ய முடியவில்லை. ஆனால் பாருங்க, இப்ப சமீப காலமாக குர்பானிக்கு மாடு அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை கடைசியில குர்பானி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ் அவங்களுக்கு அந்த உரிமை பெற்றது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ல சிக்கந்தர் தர்காவுக்கான உரிமையை தொடர்ந்து நிலைநாட்டுவோம் கடந்த அரசுல ஒரு காவல்துறையினர் பேசினாங்க. கோர்ட் ஆர்டராகவே இருந்தாலும் ஒரு மத கலவரத்தை உண்டு பண்றதுக்கு நான் இது பண்ண மாட்டேன். திருப்பரங்குன்றத்துல இங்க உள்ள இந்துக்களும் முஸ்லீம்களும் அண்ணன் தம்பியா வாழ்றான். இங்க உள்ள கல்லர், மறவர், முஸ்லீம் எல்லாருமே தாய் மாமனா வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி தாய்பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல ஒரு மத கலவரம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குன்னு ஒரு காவல் ஆணையர் பேசக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்ப இந்த 66 நாள்ல குர்பானி போயிருச்சு. திருவொற்றியூர்ல ஒரு இந்து முன்னணி அமைப்பு அவ்வளவு தைரியமா போய் ஒரு இஸ்லாமியர்கள் இறைச்சி கடைகள்கிட்ட போய் ஆடு வெட்டாத, மாடு வெட்டாதன்னு போய் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. நடுராத்திரி மிகப்பெரிய அளவில் அந்த இறைச்சி வியாபாரிகளை அச்சுறுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் வெட்டக்கூடாது, சட்டப்படி தப்பு தெரியுமா, இது புனிதமானது, இது எப்படி நீ மாடு வெட்டலாம், எப்படி நீ கண்ணுக்குட்டி வெட்டலாம், எப்படி நீ ஆடு வெட்டலான்னு. அவன் ஆண்டாண்டு காலமா அங்க இருக்கக்கூடிய இறைச்சி வியாபாரிகள் அனுமதி பெற்று அவங்க கறிக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கடையில இந்துக்களும் வாங்குறாங்க. ஆட்டுக்கறி முஸ்லீம் கடைகள்ல இந்துக்களும் வாங்குறாங்க. மாட்டு இறைச்சியும் இந்துக்கள் வாங்குறாங்க. இயல்பா இருக்கிறாங்க. யாரும் இதுல முஸ்லீம் மாடு என்ன முஸ்லீம் மட்டும் தான் சாப்பிடுறாங்களா? இந்துக்கள் சாப்பிடுறது இல்லையா? கிறிஸ்தவர்கள் சாப்பிடுறது இல்லையா? வயிறு, உணவு, ருசின்னு தெரிஞ்ச எல்லாரும் சாப்பிடுறாங்க. இது ஒண்ணும் பெரிய, நம்ம ஊர்ல மட்டும்தான் ஜாதிக்கு ஒரு உணவு. இந்த ஜாதிக்காரங்க மாடு சாப்பிட மாட்டாங்க, இந்த ஜாதிக்காரங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க, புரட்டாசி மாசம் அது இதெல்லாம் இந்த நாட்டுல மட்டும்தான். மற்றபடி உலகம் முழுவதும் அவன் நாக்கு ருசிக்கு ஏற்ற உணவை சாப்பிட்டு போறான். உடம்பு ஒத்துக்கிட்டா சாப்பிட்றான், இல்லாட்டி இல்லைங்கிறான். ஆனால் இதை ஒரு அரசியலாக்குகிற தன்மை இங்கு RSS இந்துத்துவ சங் பரிவார அமைப்பினரிடம் இருக்கு. அதுவும் இந்த ஆட்சி வந்தது 66 நாள்ல RSS இந்துத்துவ அமைப்பினருக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அவங்களுடைய இந்தி வந்துருச்சு, சமஸ்கிருதம் வந்துருச்சு, அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்செப்ட் எல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்குங்கிற அடிப்படையில அவங்களுக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கு. ஏங்க, அவங்க மாட்டு இறைச்சி வியாபாரி, ஆட்டு இறைச்சி வியாபாரி காலங்காலமா ஆடு மாடு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்துக்கள், கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாரும் போய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கடையை போய் மூடு, உடப்பேன், அது இதுன்னு போய் பிரச்சனை பண்ணி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. இதுக்கு துணை நின்றவங்க யாரு தெரியுமா? இதை எதிர்த்து நின்றவங்க யாரு தெரியுமா? இந்து மக்கள் நின்றுருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக, அந்த இஸ்லாமிய இறைச்சி வியாபாரிகளுக்கு ஆதரவாக இந்து பெண்கள், நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், நைட்டு போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. எங்களுக்கு அப்துல்லா பத்தி தெரியும், இஸ்காக்க பத்தியும் தெரியும், நாங்க ஒண்ணு மண்ணாதானே பழகிட்டு இருக்கோம், என்ன பாய் கறி எங்கன்னு கேட்டு நாங்க ஒண்ணு மண்ணா பழகிட்டு இருக்கிறோம். நீ யாரு என்னை ஆடு வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது, இந்த இடத்துல இறைச்சி சாப்பிடக்கூடாது, இறைச்சி வெட்டக்கூடாது, நீ யாரையா சொல்றேன்னு இந்துக்களே இந்து முன்னணியினரை அடிச்சு விரட்டி இருக்காங்க. பாரு, நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன், நீ யாரு கேட்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் நான் என்ன சாப்பிடணும், நீ என்ன சாப்பிடணும்லாம் வரையறுக்கல. அது அவரவர் உரிமை. ஆர்டிகல் 19ல அது உரிமை இருக்கு. நம்ம வாழக்கூடிய உரிமையில சாப்பிடக்கூடிய உரிமையும் அடக்கம். என்னைய நீ செவ்வாய்க்கிழமை மீன் தான் சாப்பிடணும், புதன்கிழமை பாவக்காய் தான் சாப்பிடணும், வியாழக்கிழமை சாம்பார் தான் சாப்பிடணும், என்னைய சொல்றதுக்கு நீ யாரு? அல்லது உன்னைய சொல்றதுக்கு நான் யாரு? இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை வச்சு மதவெறியை தூண்டி வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற வேலையை தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி, சதி வேலை நடக்குது. இதை அரசியல் கட்சிகள் எதிர்த்து போராடல. இந்து மக்கள், சராசரி இந்து மக்கள், இந்து பெண்கள், இந்து மதத்தை சேர்ந்த மூதாட்டிகள்
கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தினைக்கும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுற சராசரி இந்துக்கள் வந்து நின்ட்டாங்க. யாரா இந்து? யாரு இந்து முன்னணி? யாரு முஸ்லீம், யார் இந்து? நாங்க எல்லாம் தமிழர்களா வாழ்றோம். திருவொற்றியூர் எங்க ஊர், எங்க குடும்பம் திருவொற்றியூர். இங்க மீனவர் இருக்கிறாங்க, வன்னியர் இருக்கிறாங்க, பறையர் இருக்கிறாங்க, முஸ்லீம், எல்லாரும் தாயா பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்கோம். பாய் கடையில போய் வாங்குறோம், அவங்க எங்க கடையில வந்து வாங்குறாங்க. நாங்களும் மாடு சாப்பிடுறோம், அவங்களும் மாடு சாப்பிடுவாங்க, நாங்க ஆடு சாப்பிடுவோம். பக்ரீத்துக்கு அவங்க எங்களுக்கு தருவாங்க. நாங்க ஒண்ணு பண்ணாதானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க கிட்ட தாயா பிள்ளையா 40-50 வருஷமா அந்த முஸ்லீம் கடை இருக்கு. இத்தனை வருஷமா அவங்க மாட்டு இறைச்சி கடை, ஆட்டு இறைச்சி கடை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன புதுசா வந்து மாடு வெட்டக்கூடாது, ஆடு வெட்டக்கூடாதுன்னு அந்த முஸ்லீம் கடையை பாயை மிரட்டுற அப்படின்னு முஸ்லீமுக்கு ஆதரவா? நான் போய் சொல்லல, அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மூதாட்டி என்ன தில்லா பேசுறாங்க. அவங்க ஒண்ணு திராவிடர் கழகமோ கம்யூனிஸ்ட் கட்சியோ கிடையாதுங்க. சராசரியான ஆட்கள், கோவிலுக்கு போய் சாமி கும்பிடக்கூடிய சராசரி இந்து பெண்கள். இதுதான் மனிதாபிமானம், இதுதான் தமிழ்நாடு. முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனைனா இந்து வந்து நிப்பான், இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு முஸ்லீம் வந்து நிப்பான். என்னப்பா நம்ம அண்ணனை மிரட்டிக்கிட்டு இருக்க, என்னப்பா பிரச்சனைன்னு இங்க வந்துகிட்டு மதத்தை தூண்டி கலவரத்தை நீங்க விதைக்கவே முடியாதுங்கிறதுக்கு இந்த திருவொற்றியூர் நள்ளிரவு சம்பவம் ஒரு சாட்சி. திருவொற்றியூர்லாம் உழைக்கும் மக்கள் இருக்கிற பகுதி. உழைக்கும் மக்கள்கிட்ட இந்த மதவெறி, ஜாதி வெறி எல்லாம் நீ தூண்டி விட முடியாது. அவன் ஒருத்தனுக்கு உதவி செஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பான். ஒருத்தனுக்காக ஒருத்தன் உயிரை கொடுப்பான். ஜாதி பார்க்க மாட்டான், மதம் பார்க்க மாட்டான். மெட்ராஸ், திருவொற்றியூர், வட சென்னையெல்லாம் அப்படிதான் மக்கள் வாழ்றாங்க. அந்த மக்கள்கிட்ட போய் நீ இந்து தெரியுமா? என்ன இந்து தெரியுமா? இலங்கையில மீனவர்களை சுடும் போது இந்து தெரியுமான்னு நீங்க என்னைக்கா வந்து நின்றுருக்கீங்களா? எங்க இந்துக்களை நீங்க கொண்டுட்டீங்கன்னு என்னைக்கா வந்து நின்றுருக்கீங்களா சார்? காவிரியில தண்ணி தராம இருக்கானே, தஞ்சாவூர்ல இருக்க இந்து சாகுறானே, முல்லை பெரியாறுல கேரளாக்காரன் தண்ணி தராம இருக்கும்போது உங்களுக்கு தேனி மாவட்டத்துல இருக்க இந்துக்கள் சாகுறாள். அப்ப அவன் இந்துவா தெரியலையா சார்? விவசாயிகள் எலிக்கறிய வாயில முடிட்டு கோவணம் கட்டிட்டு விவசாயிகள் போராடினானே, எல்லாருமே இந்து தானே. இந்து கல்லர், இந்து பல்லர், இந்து வாண்டையார் தானே போராடிட்டு இருந்தான் கோவணம் கட்டிட்டு. அப்பெல்லாம் அவங்க இந்துக்களா தெரியலையா சார்? அவன் முஸ்லீம் மாட்டுக்கறி சாப்பிட்றான், அப்போ வந்துகிட்டு நாங்கள் இந்துக்கள், எங்கள் உணவு பா, அதை அவங்க பாத்துக்குவாங்க. உண்மையிலே இந்துக்கள் மீது அக்கறை இருந்தா இங்க பிற்படுத்தப்பட்ட வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கா நீங்க போராடி இருக்கீங்களா? இந்து வன்னியருக்காண்டி தலித் மக்களை வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்கன்னு தோலை உரிச்சப்ப நீங்க இந்துக்களுக்கு, அவங்களாம் இந்து இல்லையா? தலித் இந்து இல்லையா? பல்லுப்பறையர் இந்து இல்லையா? நாடார் இந்து இல்லையா? அவங்களாம் கோவில் கருவுரைக்குள்ள அடிச்சு விரட்டுறீங்க உள்ள விடாம. ஓதுவார் ஆறுமுகன் ஒரு இந்து வந்து பாட போது தமிழ்ல பாடாதன்னு சொல்லி அடிச்சு விரட்டுனீங்க. அவங்களாம் இந்து இல்லையா? அப்ப எங்க போச்சு இந்து உரிமை? நீட்டுல இந்து பெண்களை தாலியை கழட்ட சொல்லி, குங்குமத்தை கழட்ட சொல்லி அசிங்கப்படுத்தினாங்களே, அப்ப வந்து இந்து அமைப்புகளை யாருமே வரல. என்னப்பா இது உங்க இந்து உரிமை? முஸ்லிம்களை அடிப்பதற்கு பேர் தான் இந்து உரிமை. நீங்க உருவாக்கி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த பேட்டர்ன் இங்க எடுபடாது. திருவொற்றியூர்லயும் எடுபடாது, திருப்பரங்குன்றத்திலயும் எடுபடாது. திருப்பரங்குன்றத்துல நீங்க முஸ்லிம் தர்காவை இடிக்க போனப்ப இந்துக்கள் வந்து நின்னா பாருங்க, என்னைய தாண்டிட்டு முஸ்லீமை தொடுறா, ஒரு பாய தொட முடியாது அப்படின்னு எல்லா கல்லர் மரவர் வந்து நின்னாங்கல்ல. அங்க பூக்கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் முஸ்லீமா? எல்லா இந்துக்களும் சிக்கந்தர் தர்கா, எங்க தர்கா போகாதுன்னு சொன்னாங்கல்ல. இதுதான் சார் தமிழ்நாடு. இங்க ஆட்சி யார் ஆட்சி வேணாலும் மாறி மாறி நடக்கட்டும். இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தை மட்டும் நீங்க தமிழ்நாட்டுல உண்டு பண்ண முடியாது. அதனால இந்த தமிழ்நாட்டுடைய பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு இங்க இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு யாரும் இல்லை, எல்லாரும் தமிழர்களா இருக்கான், மனிதாபிமானம் உள்ள மனிதர்களா இருக்கிறான். வெறுப்பு அரசியலுக்கு பலியாகாத ஒரு ஆளுமைகளா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதுதான் பெரியார் மண், அதுதான் சமூக நீதி மாடல். அதனால இந்து முன்னணியை அடித்து விரட்டிய இந்துக்கள், இந்து பெண்மணிகள், நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன்னு சம்பவம் செஞ்சிருக்கிறாங்க. உண்மையில் அந்த பெண்களுக்கு நம்ம ஜீவா டுடே சல்யூட் சொல்லுது. இது மாதிரியான வீடியோக்களை நீங்க பரப்புறது மூலமாக தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தையும் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலையும் நாம் தொடர்ந்து பரப்புவதற்கு வாய்ப்பா இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தை பதிவு செய்யறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.